Sweet greetings. This is Johnson. Welcome to Join English. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரபலமான வார்த்தை, அதுவும் நம்மள அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். அதனால தான் இதை நான் பிரபலமான வார்த்தை அப்படின்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, மாடல் வேர்ப்ஸ் தான். அதுலேயும் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கேன் அண்ட் குட். இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா உங்களால் எந்த இடங்களையும் சரி, யாருக்கிட்டையும் சரி, ஒரு பயம் இல்லாமல் உங்களால் பேச முடியும். தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. அதுக்கு முன்னால் இதை பயன்படுத்தணும்னா இதனுடைய பயன்பாடு என்ன, இது எப்படி பயன்படுத்துகிறவங்க தெரிஞ்சுக்கணும். அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த இடங்களையும் ஈஸியாக பயன்படுத்த முடியும். அதுக்கான இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு வீடியோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ மூலமாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. கற்றுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பத்தாது, இன்னும் நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லீவ் யூர் கமெண்ட், ஐ வில் ரிப்ளை யூ தேர். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் மாடல் வெப்பை பார்க்க போயிடுவோம். அதுவும் கேன் அண்ட் குட். ஸோ லெட்ஸ். இப்போ பார்க்க போகிற இந்த கேன் குட், இந்த ரெண்டு மாடல் வெப்பையும் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால், இந்த மாடல் வெப் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்பு தான். அதாவது ஹெல்பிங் வேர்பாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இது மெயின் வேர்பாக பயன்படுத்த முடியாது. அதாவது ஒரு ஆக்ஷன் வேர்ப் இல்லாமல் இந்த மாடல் வேர்புனால் தனித்துவமாக பொருள் தர முடியாது. அடுத்து இந்த மாடல் வேர்பை தொடர்ந்து நாம் பயன்படுத்த போகிற ஆக்ஷன் வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசண்ட் வேர்பாக மட்டும்தான் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு பாஸ்ட் வேர்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பாகவோ இருக்கவே கூடாது. இது கம்பல்சரி. இந்த குறிப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. வி ஹாவ் டு அப்ளை ப்ராப்பர்லி. சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதை பயன்படுத்தி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு சப்ஜெக்ட், இதை தொடர்ந்து நாம் பயன்படுத்த போகிற கேன் இல்லைன்னா குட், இதுக்கு பிறகு ஒரு மெயின் வேர்ப். அந்த மெயின் வேர்ப் ஒரு ப்ரெசன்ட் பி ஃபார்ம் வேர்பாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது வேர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம்தான் ஒரு பாசிட்டிவ் ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். இதுவே ஒரு நெகட்டிவ் ஃபார்மேஷன் சென்டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு பிறகு கேன் இல்லைன்னா குட், அதை தொடர்ந்து நாம் இதை நெகட்டிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாட் பயன்படுத்தணும். அது எங்கேனா கேனுக்கு பக்கத்தில் குட்டுக்கு பக்கத்தில், அதாவது cannot, could not இப்படி பயன்படுத்தணும். இதுக்கு பிறகு verb, அதாவது நான் சொன்னது மாரி தான் ஒரு மெயின் வேர்ப், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதுதான் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கொஷின் ஃபார்ம். இந்த கொஷின் ஃபார்மை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா சென்டென்ஸோட தொடக்கமாகவே இந்த மாடல் வேர்பை பயன்படுத்தணும். கேனாக இருந்தாலும் சரி, குட்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு சென்டென்ஸோட தொடக்கமாகவே அமைக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகு தான் நாம் ஒரு சப்ஜெக்டை கொண்டு வரணும். அந்த சப்ஜெக்ட்டு பிறகு நாம் ஒரு மெயின் வேர்ப். அந்த மெயின் வேர்ப் நான் சொன்னது போல் ப்ரெசன்ட் வேர்ப், அதாவது வேர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதுதான் ஒரு கொஷின் ஃபார்மோட ஸ்ட்ரக்சர். இப்போது இந்த பாசிட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம், கொஷின் ஃபார்ம் உங்களுக்கு எப்படி உருவாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ரெண்டு மாடல் வேர்பையும் நம்ம டைமிங்கில், அதாவது டென்ஸினுடைய அடிப்படையில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த கேன் அப்படிங்கிறத நம்ம ப்ரெசண்ட்டில் பயன்படுத்தணும். குட் அப்படிங்கிறது கேன் பயன்படுத்தக்கூடிய இடங்களில் பாஸ்டில் பயன்படுத்தலாம். இது எல்லா இடங்களிலும் பொருந்தாது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கேனுக்கு பதிலாக குட்டு பாஸ்டில் பயன்படுத்தப்படும். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த கேன் குட் இந்த இரண்டு மாடல் வேர்பையும் 3 இடங்களில் பயன்படுத்தலாம். ஒன்று எபிலிட்டி, இன்னொன்று பாசிபிலிட்டி, இன்னொரு இடம் பொலைட் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த 3 இடங்களில் நம்ம பயன்படுத்தலாம். இந்த 3ஐயும் நம்ம விரிவாக பார்த்துருவோம். இதில் முதல்ல வரக்கூடியது எபிலிட்டி.
எபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளில் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய திறமை தான். அந்த திறமையை இது முடியும் இது முடியாது அப்படின்னு நம்மளால் நாமளே ஜட்ஜ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் சரி அங்கே இந்த கேன் யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்பீக் லைக் அ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போல பேச முடியும். இது என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக இந்த சென்டென்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே திறமையை வெளிப்படுத்துவதற்காக நம்ம இங்கே மாடல் வெர்ப் கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேன் இப்போது எங்கே பயன்படுத்தணும்னு உங்களுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய எபிலிட்டியை வெளிக்காட்ட கேன் யூஸ் பண்ணலாம். இது போல் எந்த ஒரு எபிலிட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், ஹி கேன் ஸ்விம் லைக் அ ஃபிஷ். அவன் ஒரு மீன் போல் நீந்த முடியும். அந்த அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குது. அவனுடைய திறமையை வெளிப்படுத்தி இங்கேயும் கேன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது போல தான் நம்ம கேன் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செயலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ப்ரெசண்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ நடத்தி காட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம் அங்கே இந்த கேன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் see you tomorrow. நான் நாளை உன்னை பார்க்க முடியும். இது ஃப்யூச்சரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இங்கேயும் நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். இப்படி தான் நம்ம எபிலிட்டியை வெளிப்படுத்த இந்த கேனை யூஸ் பண்ணுறது. சரி, குட்டு எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதை அப்படியே பாஸ்டில் யூஸ் பண்ணும்பொழுது குட்டை பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ குட் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். அவளால் பல மொழிகள் பேச முடிந்தது அப்படின்னு பாஸ்டில் வெளிப்படுத்த இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள், he couldn't swim like a fish. அவனால் ஒரு மீனை போல நீந்த முடியவில்லை அப்படின்னு இறந்த காலத்தில் நடந்ததாக காட்டப்பட்டிருக்கு. அப்படி காட்டப்படணும் அப்படின்னா நம்ம அங்கே குட்டு தான் யூஸ் பண்ணணும். அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி அப்படின்னா ஒரு சில நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பாசிபிலிட்டி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸில் நீங்கள் குட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he could come by a car. அதாவது அவர் காரில் வரலாம் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லாமல் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வராமல் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டியான உள்ள சென்டென்ஸுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணலாம். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், he could be at home. அவர் வீட்டில் இருக்கலாம். வீட்டில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இந்த மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கக்கூடிய சென்டென்ஸில் நம்ம இந்த குட் பயன்படுத்தலாம். அப்போ கேன் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டில் பாசிபிளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் கேன் பி வெரி கோல்ட் ஹியர் இன் வின்டர். அதாவது குளிர்காலத்தில் இங்கு மிகவும் குளிராக இருக்கும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி, ஜென்ரல் பாசிபிலிட்டி. இது வரைக்கும் குளிராக இருந்துச்சு, இல்லை அடுத்த வரப்போகிற காலத்தில் வின்டர் சீசனில் குளிராக இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஸோ இது வரைக்கும் இருந்த காலத்தை வச்சு நம்ம குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி, ஜென்ரல் பாசிபிலிட்டிக்கு நாம் கேன் யூஸ் பண்ணலாம். அடுத்து பொலைட் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது பணிவாக வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். முதல்ல ஒரு செயலை செய்ய அனுமதி கேட்பதற்காக கேன் யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி அப்படின்னா, கேன் ஐ யூஸ் யுவர் பென் ப்ளீஸ். தயவு செய்து நான் உங்கள் பேனாவை பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ். இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்பதற்காக உங்களுக்கு தேவையான வேர்புகளை பயன்படுத்தி நீங்கள் ஒரு கொஷனை, அதாவது ஒரு பெர்மிஷனை உருவாக்கலாம். இதில் குட் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம பெர்மிஷனுக்காக பயன்படுத்தலாம். ஆனால் கேனை விட இது மோர் பொலைட், அதாவது மிகவும் அதிகமான பணிவுடன் கேட்பதற்காக குட் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, குட் ஐ யூஸ் யுவர் பென் ப்ளீஸ். தயவு செய்து உங்கள் பேனாவை பயன்படுத்தி கொள்ளலாமா. இதுவும் அதே போல தான், ஆனால் அதை விட இது அதிகமான பணிவை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அடுத்து மற்றவர்களுக்கு அனுமதி கொடுக்கவும் நாம் இங்கே கேன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் யூஸ் மை பென். நீங்கள் எனது பேனாவை பயன்படுத்தி கொள்ளலாம். இது போல் பெர்மிஷன் தருவதற்காகவும் நீங்கள் கேனை யூஸ் பண்ணி சென்டென்ஸை உருவாக்கலாம். அடுத்து மற்றவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பதற்காகவும் we can use could you. எப்படி அப்படின்னா, could you do me a favor? தாங்கள் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய முடியுமா, உதவிகரமாக ஏதாவது செய்ய முடியுமா, அந்த மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவதற்காகவும் we can use this. கேன் கூட பயன்படுத்தலாம், ஆனால் குட்டை விட இது லெஸ் பொலைட், அதாவது பணிவு குறைவாக காணப்படும் வாக்கியம். எந்த மாதிரினா, கேன் யூ டூ மீ அ ஃபேவர். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா,
இல்லை உபகாரம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். பார்க்க ஒரே மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் குட்டை விட கேன் கொஞ்சம் பணிவு குறைவாக காணப்படும். அடுத்து கேன் ஐ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நாம் ஒரு ஆஃபர்ஸை கூட உருவாக்கலாம். ஆஃபர்ஸ் அப்படின்னா ஒரு சலுகையாக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்வதற்காகவும் சென்டென்ஸை உருவாக்கலாம். எந்த மாதிரி அப்படின்னா, கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவலாமா? கேன் ஐ டூ தட் ஃபார் யூ, நான் உங்களுக்காக அதை செய்யலாமா? இது போல் மற்றவங்களுக்காக ஒரு செயலை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆஃபரை கொடுப்பதற்காகவும் இந்த கேன் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஐ கேன், ஐ குட் அப்படின்னு நாம் ஆஃபரை கொடுக்கறதுக்காக இப்படியும் பயன்படுத்தலாம். ஐ கேன் டூ தட் ஃபார் யூ இஃப் யூ லைக், நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்காக அதை செய்ய முடியும். இது கண்டிஷன்ஸில் வரக்கூடிய ஆஃபர்ஸ்னு கூட சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் யூ வாண்ட் we could go out for dinner after school, நீங்கள் விரும்பினால் நாம் பள்ளி முடிந்த பிறகு இரவு உணர்வுக்கு வெளியே செல்லலாம். இந்த மாதிரி ஆஃபர்ஸை we can use it in a conditions. அடுத்து we can use could to make suggestions, அதாவது பரிந்துரைக்கலாம், இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு பரிந்துரைக்கவும் இதை பயன்படுத்தலாம். எந்த மாதிரி அப்படின்னா, we could meet at the weekend, நாம் இந்த வார இறுதியில் சந்திக்க முடியும், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது என்னது ஒரு சஜஷன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். you could eat out tonight, நீங்கள் இன்று இரவு வெளியே சாப்பிடலாம், ஒரு சஜஷன். நீங்கள் வெளியே போய் இன்னைக்கு நைட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பரிந்துரை. இதுபோல் கேன், குட் இந்த இரண்டு மாடல் வெர்ப்ஸையும் பயன்படுத்தி நாம் ஏற்கனவே சொன்னது போல் எபிலிட்டி, பாசிபிலிட்டி அண்ட் பொலைட் எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மூணையும் எப்படி வெளிப்படுத்துவது அப்படின்னு எக்ஸாம்பிளோட பார்த்துருப்போம். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.